நண்பர்களே, உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 1:25 பார்க்கும்போது சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமாபுரியில் இருக்க கத்தோலிக்க பிள்ளைகளை அவர் எழுதுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறி போகிறாங்க. ஆண்டவரை சேவிக்காமல் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியானதை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையாக தேவனுடைய பிரார்த்தனை அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம நினைக்கலாம், இல்லையே நான் ஆண்டவர் சபைக்கு போகிறேன்னு அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேறு எந்த இதெல்லாம் கொண்டு வந்து வைத்திங்கன்னா நீங்கள் அவரை சேவிக்கலை. சிலவங்க சபைக்கு வர மாட்டாங்க, பைபிளை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவன் சொல்லுவார்கள். என்ன ஆளை காணோன்னா, வேலைக்கு போயிருக்கிறேன், சொந்தக்காரன் வந்துட்டாங்க, சமையல் செய்யணும், நிறைய எக்ஸ்கியூஸ்லாம் கொடுப்பாங்க. இதுதான் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளவில்லை. ப்ராக்டிக்கலாக நம்மளோட வாழ்க்கை நம்ம செய்கிற காரியங்கள் இப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. இதை உணர்ந்தவளோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை பிளஸ் யூ.